கதிரவன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கையில் எதிர்காலத்தில் நிச்சயமாக பாதாள உலகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர சகல நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். 10வது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் அவருடைய தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், பொதுமக்களின் பாதுகாப்புக்காக உள்ள உத்தியோகபூர்வ நிறுவனங்களில் சில நபர்கள் பாதாள உலகத்தின் செயல்பாடுகள் விரிவடைந்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். எனினும் இதற்காக சிறிது காலம் எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற வளாகங்களில் பாதுகாப்பு தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார இது தொடர்பில் முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் சோதனையிடுவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். இலங்கை அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்துக்கான விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் விதந்துரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்துக்கான விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அலுவலர் குழுவின் 2வது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கை மூலம் 11 அமைச்சுக்களின் கீழுள்ள நிறுவனங்கள் மற்றும் 5 மாகாண சபைகளில் நிலவும் 4987 வெற்றிடங்களில் 2003 வெற்றிடங்களுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விதந்துரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய மேற்குறித்த விதந்துரையை அமல்படுத்துவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை பாதித்து வரும் வெப்பமான காலநிலைக்கு ஏற்றவாறு பாடசாலைகளில் எவ்வாறு செயல்படுவது என்பது தொடர்பில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு சுகாதார அமைச்சு சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் பரிந்துரைகள் அடங்கிய கடிதத்தை கல்வி அமைச்சு அனுப்பி வைத்துள்ளது. அதிக வெப்பநிலை உள்ள நாட்களில் மாணவர்கள் வெளிப்புற மற்றும் மைதான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும். பாடசாலை இடைவெளியின் போது அவ்வெளியில் அதிக சூரிய ஒளியில் நேரத்தை செலவிடுவதையும் விளையாடுவதையும் தவிர்க்க வேண்டும். சோர்வை போக்க அதிக தண்ணீர் குடிப்பதும் 2 சிறிய இடைவெளிகளை எடுத்துக்கொள்வதும் சிறந்தது. மிகவும் அவசியமான சூழ்நிலைகளை தவிர மதிய நேரத்தில் அதிக வெப்பநிலையின் போது மாணவர்களை வெளியே அழைத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழையும் வழக்கறிஞர்கள் உட்பட அனைத்து நபர்களிடமும் முழுமையான சோதனைகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பினை கடுமையாக பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள், நீதிமன்ற அதிகாரிகள் மற்றும் கொழும்பு சட்ட சங்கத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்ற சிறப்பு கூட்டத்தின் போது நேற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் புதுக்கத்தில் ஏற்பட்ட பாரிய பாதுகாப்பு குறைபாட்டை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சஞ்சீவ குமார சமரரத்ன எனப்படும் கனேமுள்ள சஞ்சீவ் என்பவர் வழக்கறிஞர் வேடத்தில் நீதிமன்றத்துக்குள் நுழைந்த ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 70 வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் பெறும் பெரியவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு 3000 ரூபாய் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய முதியோர் செயலகம் இந்த அறிவிப்பினை விடுத்துள்ளது. இதன்படி இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை அஞ்சல் மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலமாக வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரை உதவித்தொகையை பெற்று வரும் பெரியவர்களுக்கு இந்த கட்டணம் வழங்கப்படும் என்று மேலும் குறிப்பிட்டுள்ளது. ராஜபக்ச தரப்பால் மரபுரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகளே நாட்டின் பல முக்கிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சாட்சியங்களை இல்லாது ஒழித்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டகல தெரிவித்துள்ளார். மெத்தனியாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், மெத்தனியாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ராஜபக்ச குடும்பத்துடன் ஏற்பட்ட முறிவு காரணமாக சில உண்மைகளை
அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கு அமைய இந்த கொலை தொடர்பில் விரிவான விசாரணையை தொடங்க வேண்டும். இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது அவசியம். சாட்சிகளை கொள்வது ஒரு கலாச்சாரமாகிவிட்டது. குற்ற செயல்களின் சாட்சிகளை கொள்வது சட்டத்துறைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. மேலும் லசந்த விக்ரமதுங்க, தாஷுடீன் எக்னலிகொட போன்றோர் தொடர்பான வழக்குகளில் உள்ள ஆதாரங்கள் இவ்வாறே மறைக்கப்பட்டுள்ளன. இவை ராஜபக்ச தரப்பால் மரபுரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் என்று குறிப்பிட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை விவகாரம் தொடர்பில் போலீஸ் அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சஞ்சீவ மீதான துப்பாக்கிச்சூடுடன் தொடர்புடைய என்ற சந்தேகத்தின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பதனிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய போலீஸ் அதிகாரியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரி நேர்கொழும்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வருவதாகவும் குற்றப்பிரிவில் நீதிமன்ற கடமைகளை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான போலீஸ் அதிகாரி சம்பவம் தொடர்பாக தற்போது தலைமறைவாக உள்ள சந்தேக நபரான பெங்குர தேவகே இஷாரா செவ்வந்தி வீரசிங்க என்ற பெண்ணுடன் ஒரு குறிப்பிட்ட நட்பை கொண்டிருந்தார் என்பதும் அவருடன் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூட்டு முயற்சியாக திருகோணமலையில் உள்ள சம்பூரில் 50 மெகாவாட் மற்றும் 70 மெகாவாட் திறன் கொண்ட 2 சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுவது தொடர்பான திட்டத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. திட்டம் தொடர்பில் மேலும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவுக்கு ஏற்ப இந்த அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கருத்து தெரிவிக்கையில், சம்பூரில் நிர்மாணிக்கப்பட்ட திட்டமிடப்பட்டிருந்த நிலக்கரி மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இலங்கை மின்சார சபை மற்றும் இந்தியாவின் தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனம் ஆகியவற்றால் கூட்டு தொழில் முயற்சியால் நிறுவப்பட்ட மூலம் உத்தேச 50 மெகாவாட் கோரிய மின் உற்பத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநரின் உத்தரவுக்கு அமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. நீதிமன்ற கட்டிட தொகுதியின் சகல வாசல்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதுடன் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் பிரவேசிக்கும் சகல வாகனங்களும் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்ற வளாகம் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளன. மேலும் நீதிமன்ற பிரதான வீதிகளில் போக்குவரத்து போலீசாரும் கடமைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி அம்பலாங்கொடை குருந்துவத்த பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பாடசாலை மாணவி ஒருவர் கைதாகியுள்ளார். குறித்த மாணவி எல்பிட்டிய போலீஸ் சூழல் தடுப்பு பிரிவினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக காலி பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. எல்பிட்டிய போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே பாடசாலை மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் ஆம்பலாங்கொடை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 11ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் 17 வயதுடைய மாணவி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவியின் சகோதரன் ஹெரோயின் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டமை தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் பாடசாலை மாணவியின் சகோதரன் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த காலத்தில் அவரது மனைவி பாடசாலை மாணவியின் உதவியுடன் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாடசாலை மாணவர்களிடையே வாய் புற்றுநோய்க்கான முந்தைய அறிகுறிகள் காணப்படுவதாக நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கையில் ஒவ்வொரு நாளும் 3 முதல் 4 பேர் வாய் புற்றுநோயால் உயிரிழந்திருப்பதாக வாய்வழி மெக்சிகிலோ பேஷியல் நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அதன்படி நாட்டில் ஆண்டுதோறும் 2000 முதல் 3000 வரை புதிய வாய் புற்றுநோய்கள் கண்டறியப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த ரத்நாயக்கு இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.